ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு பின்னாடியே கொஞ்சம் தேக்கு மரம் வச்சுருந்தோம். அதை வச்சு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. இப்போ போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 5-6 மரம் நட்டுருக்கேங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மரத்தை போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது எவ்வளோ பீஸ் வளர்ந்துருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரம் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஆடுங்க இருக்குங்க. ஸோ நான் ஆடு வந்து மேய்ஞ்சிருந்தனால நான் இந்த மாதிரி சேஃபாக ட்ரம் பிடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஆடு மேய்ஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணால் சாணி கொஞ்சம் கரைச்சி தேவையான தெளிச்சிட்டாக்கா அது ஆடு மேயாமல் இருக்கும். நம்ம எங்கள் ஆடு ரொம்ப தொல்லை இருக்கிறதுனால நான் இப்படி வந்து பார்த்தீங்களா அந்த துணி கட்டி அடிச்சிருக்கேன் பாருங்கள். ஆடுக்காக தான் அதை அடித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த செடியை போய் பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது குட்டியாக தான் இருக்குது. இது அவ்வளோ வளரல. ஸோ இருந்தாலும் வளர்ந்துடும், சீக்கிரமே வளர்ந்துடும். இதுவும் இப்போ அடுத்த செடி போய் பார்க்கலாங்க. நிறைய மழை காற்றடிச்சிருக்க போல் எல்லாமே சாஞ்சிட்ருக்கு. ஸோ நான் ஊருக்கு வந்தால் மட்டும்தான் இந்த செடியில் கவனிக்க முடியும், ஏன்னா வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் தான் இந்த செடி எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இது பாருங்க, இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுவும் சீக்கிரம் வளர்ந்துடும். ஸோ அப்புறம் இந்த செடியை போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாமே காற்றுனால சாஞ்சு போயிட்டுருங்க. இது இனிமேல் தான் சரி பண்ணணும். நீ தான் ஊர்லேருந்து வந்தேன், இனிமேல் தான் சரி பண்ணணும். இது எப்படின்னு பார்க்கலாம். இந்த செடியும் இதுவும் முளைச்சி வந்திருக்குங்க பாருங்கள். இது குட்டியாக தான் இருக்குது. ஆல்ரெடி சாணி கொஞ்சம் தெளிச்சிருக்கேன் பாருங்கள், ஆடு மேய்ஞ்சனால. இது ஃபுல்லாகவே சாஞ்சிட்ருக்குது. இது செடியே மூடிட்டுருக்குது. இது எப்படி செடி வளர்ந்துருக்கா என்னென்னு தெரியல. இது பார்க்கலாம், எனக்கு தெரியல. எடுத்துகிட்டு பார்க்கலாம். எவ்வளோமே தெரியல, செடியை காணுங்க. அந்த இருக்கு பாருங்கள். இப்போ இருக்குது, வளர்ந்துருக்கு. இது சரி பண்ணிவிடுவோம். இங்கே இதை சரி பண்ணணும். இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா இது செடியை வளர்ந்துருக்காதுன்னு நினைக்கிறேங்க. இது உள்ள செடியே இல்லை, பார்த்தா தெரியுது. ஆமாம், செடியே இல்லை பாருங்கள். இது முளைக்கவே இல்லை. இது சொன்ன அங்கே 2-3 செடி இருக்குது, அதெல்லாம் இன்னும் அடிக்கலாம. இனிமேல் தான் அதெல்லாம் முள் அடித்து பார்க்கணும். ஸோ அங்கே ஒரு செடி ஒன்று இருக்குது, துணி கட்டாமல் ஒன்று தனியாக இருக்குது. அது எப்படி போய் பார்க்கலாம் வாங்க. இதுவும் நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்கள். இது தெரியுதுங்களா? இது சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது குட்டியாக்கு இது அங்கே வச்சதுலேயே அந்த ட்ரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. ஏன்னா அதுதான் வந்து சன்லைட் நல்லா கிடைக்கிது. இது துணி இருக்கிறதுனால அவ்வளோ சன்லைட் வீழ போல். ஸோ அதனால் சரியாக வளரல போல். அது பெருசானோடனே ட்ரம்மை நம்ம மாற்றி வைக்கணும். ட்ரம்மை மாற்றி வச்சோன்னாக்கா நம்ம வளர்ந்து வந்துடும். இதுதான் நம்ம வீடு. இந்த ப்ளூ ஷீட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வீடு. வந்துடுங்க, கூடிய சீக்கிரம் நம்ம ஊருக்கே வந்துடணுங்க. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நேச்சரை விட்டுட்டு நம்ம அங்கே இப்படியே இருக்கிறது பாருங்கள். கூடிய சீக்கிரம் வந்துடணுங்க. இந்த மாதிரி லைஃப்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் ஒரு 10 வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இங்கே வந்துடுவேன். நான் வரலாமா, இங்கே ஷிஃப்ட் ஆகலாமா, இல்லை அங்கேயே இருக்கலாமா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது ஒரு நல்ல லைஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கிராமத்து வாழ்க்கையா, நகரத்து வாழ்க்கையா, நல்ல லைஃப் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.